அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ. இறைவாராதனை செய்கிறோ. அன்பை உருவான எங்களை அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதினிலே காணாமல் போன மகன், காணாமல் போன திராக்மா, காணாமல் போன ஆடு, இதை குறித்து இந்த மாலை வேளையிலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே வழி நடத்தும், நீர்தாமே என் வாயில் இடைப்பட்டு நீர் பேசுவீராக. நான் தகுதியற்றவன், பலவீனன், எல்லாம் உமக்கு தெரியுமே. நீர் என்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய இறைவார்த்தின் அபிஷேகத்தினால் நிரப்பி நீர் என் வாயிலிருந்து பேசும். ஆண்டவரே, இதை வாசிக்கின்ற கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் வாயிலும் நீர்தாமே இருந்து வாசிக்கும்படி தியானிக்கும்படி அழைத்தவர் நீர் அல்லவா? அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ உம்முடைய சத்தத்தை கேட்டு அடியேனை நீர் இந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து போக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். முதலாவது காரியம், காணாமல் போன ஆடு. இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். இயேசு வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வருகிறார்கள். இயேசுவிடம் வருவர்கள் யாரு? வரி தண்டுவோரும் பாவிகளும் தான் வருகிறார்கள். அவரிடம் நெருங்கி வருகிறார்கள். அப்போ பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும், அதிகமான ஞானம் உள்ளவர்கள், சட்டத்தை படித்தவர்கள், திருச்சட்டத்தை நன்கு அறிந்தவர்கள், இயேசுவை பார்த்து முணுமுணுக்கிறார்கள். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுக்கிறார். இயேசு பாவிகளை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு பாவிகளுக்காக, நமக்காக, நம் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய காயங்களினால் நாம் குணமாகிறோம். எனவே பாவிகளை தேடி வந்த இயேசு அவர்களோடு உணவருந்துகிறார் என்று முணுமுணுத்தார்கள். அப்பதான் இயேசு அந்த பூமியை சொல்லுகிறார், உங்களில் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஒரு ஆடு, அந்த ஒரு ஆடு, அதை குறித்து இயேசு அழகா சொல்றார். கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்கிறார். கண்டுபிடித்ததும் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்கிறார். மகிழ்ச்சியோடு தோள் மேல் போட்டுக்கொள்கிறார். வீட்டுக்கு வந்த நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள்,
ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டினை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சி. கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்கிறார். நம்பர் 1. கண்டுபிடித்ததும் அதை மகிழ்ச்சியோடு தோள்மேல் போட்டுக்கொள்கிறார். நம்பர் 2, நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. எப்படியெல்லாம் தேடியிருப்பார். முள்ளும் புதரும் என்று சொன்னால் அந்த ஆடு சொன்ன பேச்சு கேட்கல. மந்தையை மேய்க்கின்ற அந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியில. முரண்டு பிடிச்ச ஆடு போயிடுச்சு. ஆனா அது போய் ஓனாய் கையில சிக்கி அடிபட்டு கடிபட்டு அது கத்தும் பாரு, ஒரு அவல குரல். அந்த அவலக்குரல் கத்தும் பாருங்க. இயேசு அறிந்து அந்த அவலக்குரலை கேட்டு ஓடி சென்று அந்த ஆட்டினை எடுத்து மருந்து போட்டு காயங்களுக்கு கட்டி எடுத்து தோள் மீது போட்டுக்கொள்வார். அந்த ஆட்டினை தன் கையிலே வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அது உண்மைதானா? அதுதான் அந்த ஆட்டுக்குட்டி. இயேசுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி எப்போதும் அவர் மடிமேலேயே இருக்கும். அந்த ஆடை கொஞ்சம் கீழே விட்டா அது முரண்டு பிடிச்ச ஆடு ஓடி போயிடும். ஆமென். அதனால் அந்த ஆட்டுக்குட்டி எப்பொழுதும் கண்காணிச்சுட்டே இருப்பார். எங்கே போகுது, எங்கே வருது, எங்கே மேயுது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே. அதனால தான் என்ன பண்ணார் இயேசு, அதை தூக்கி தன் மடியிலே வச்சுக்கிட்டார். இதை விட்டால் தொந்தரவுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட இயேசு தான், முரண்டு பிடிச்ச ஆடு தான் ஆண்டவருக்கு தேவை. கீழ்ப்படியாத பிள்ளைகள் தான் ஆண்டவருக்கு தேவை. பாவிகள் தான் ஆண்டவருக்கு தேவை. பாவிகள் தான் வேணும். ஞானமுள்ளவர்கள் வேண்டாம், பலசாலிகள் வேண்டாம், சொத்து சொகம் இருக்கவங்க வேண்டாம். அது இன்னைக்கு காலையில் பார்த்தோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே. வாசிக்கலாம். எரேமியா 9:23 ஞானி. ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவர் கூறுவது இதுவே. ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து, தன்னுடைய புத்தி கூர்மையை குறித்து, அறிவுத்திறனை குறித்து, என்னுடைய படிப்பை குறித்து நான் இவ்வளவு அப்படி இப்படி என்று சொல்லி பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் என்று சொன்னால் நான் பலசாலி, சக்திசாலி, நான் 10 பேர் அடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன், என்னக்கிட்ட யாரும் நெருங்க முடியாது, 1000 பேர் வந்தாலும் என்னால் சாதிக்க முடியும் சொல்லி அந்த வலிமையை காட்டுகிறவர் வலிமை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர், என்னிடம் நிறைய காசு இருக்குது, கோடி கோடியா பணம் இருக்குது, எவ்வளவோ காசு பேங்க்ல இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, நிறைய கேஷ் இருக்குது, வீட்டில் கரண்ட் கேஷ் இருக்குது, கேஷ் ஹாட் கேஷ் இருக்குது, எல்லாம் இருக்குது, காசை வச்சுட்டு நான் எது வேணாலும் செய்வேன் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறவர்கள் ஆண்டவருக்கு வேண்டாம். அல்லேலூயா. புத்திசாலிகள் ஆண்டவருக்கு வேண்டாம். பெருமை பாராட்டுகிறவர்கள் ஆண்டவருக்கு வேண்டாம். தன் ஞானத்தை குறித்து, தன்னுடைய பலத்தை குறித்து, தன்னுடைய செல்வத்தை குறித்து
பெருமை பாராட்டுறவங்க ஆண்டவருக்கு வேண்டாம். அப்போ பெருமை பாராட்ட விரும்புகிறவர்கள் வாசிக்கலாம். அடுத்த வசனம், நானே நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் ஆமே. பேரன்போடு முதலாவது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி. இன்னைக்கு ஜனட்டம்மாவுடைய ஸ்தோத்திர பலி அவ்வளவு அருமையான ஸ்தோத்திர பலிகள். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அப்படியே நினைவு கூறும் வண்ணமாக அந்த ஸ்தோத்திர பலி எடுக்கும் பொழுது தான் ஆவியானவர் எனக்கு இந்த லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தையும் யோவா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலும் எடுத்து தியானிக்கும்படி எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திர பலிகள் எடுக்கும் பொழுதே, நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கும் பொழுது கட்டளை பிறக்கும், இந்த வசனத்தை நீ இன்னைக்கு தியானிக்கணும் என்று சொல்லி. அல்லேலூயா. தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஜெபத்தின் முடிவிலேயே வானதூதர் வந்து தானியேலிடம் சொல்லுவார், நீ ஜெபிப்பதற்கு தொடங்கும் முன்பதாகவே கட்டளை பிறந்தது, நீ பாக்கியவான், உனக்கு எல்லாவற்றையும் நான் சொல்லிக் கொடுக்க இதோ வந்திருக்கிறேன் என்று சொல்லி வானதூதர் தானியேலுக்கு காட்சி கொடுப்பார். அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திர பலியில் இருக்கிற மகிமை மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. அவருக்கே மகிமை, எல்லா துதி கன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே. அல்லேலூயா. பெருமை பாராட்ட விரும்புவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து. முதலாவது அறிதல், கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்னைக்கு தேவ செய்தி, இறையிறக்கத்தின் செய்தி, ஆவியானுடைய செய்தி, ஆணகுருவுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரும் போதகருமாகிய நான். நீங்கள் என்னை ஆண்டவரும் போதகர் என்று சொல்லுகிறீர்களே, நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவர்களுடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்பதை உணர்ந்தவர்களாக என்பதை உணர வேண்டும். தேவைப்படையில் அறிந்து, ஆமென், புரிந்து, பேரன்போடும் பேரன்போடும், அறகுறையா இல்லை, பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும். எத்தனை காரியம் அதில் இருக்கு பாருங்க. சும்மா ஆண்டவரை அன்பு செய்கிறேன் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்வதிலே யோசனை பண்ணி சொல்லணும். ஆமேன் என்று சொல்கிறோம் என்றால் அப்படியே ஆகக்கட ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள ரிசீவ்டு, அது அப்படியே எனக்குள்ள வந்து அப்படியே உரை பணிமாய் உள்ள போய் அப்படியே தங்கணும். அது உள்ள போய் புடமிடணும். என் உள்ளத்தின் சிந்தனைகளை ஆய்ந்து எலும்பையும் மூட்டையும் ஊடுருவி, நரம்பையும் சசையும் ஊடுருவி, உள்ளத்தின் சிந்தனைகளை ஊடுருவி அறிந்து புரிந்து பேரன்போடு அவருடைய சமத்தில் வந்துட்டினா நீ எதை குறித்து கவலைப்படக்கூடாது. எதை குறித்து நீ சிந்திக்கவே கூடாது. எதை குறித்து நீ சிந்திக்க கூடாது. அவர் மட்டும் என் தேவன் என் கண்முன்னே நிற்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் என் வலப்பக்கத்தில் இருக்கிறார். என் தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். என் தேவன் எனக்கு ஆற்றலாய் இருக்கிறார். என் தேவன் எனக்கு கேடயமாய் இருக்கிறார். என் தேவன் எனக்கு கற்பாறையாக இருக்கிறார், கண்மலையாய் இருக்கிறார். நான் அவரோடு பேசுவேன். அல்லேலூயா. தேவனை அறிந்து, ஆண்டவரை அறிந்து புரிந்து. எப்படி புரிந்து கொள்வது? பேரன்போடும் நீதியோடும் புரிந்து கொள்ள வேண்டும், அறிய வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும், அடுத்து உலகில் அவர் செயலாற்றுகிறார் என்பதிலும், பெருமை பாராட்டுவார். உலகில் அவர் செயலாற்றுகிறார், உலகில் அவர் ஒவ்வொரு காரியங்களையும் செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அது உணரணும். அவர் செயலாற்றுகிறார், அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற உணர்வு எனக்கு வந்துருச்சுன்னா நான் வெறும் குப்பை ஆண்டவரேன்னு சொல்லுவேன். ஆமென். நான் வெறும் குப்பைப்பா, உங்கள் சமூகத்தில் வந்துட்டப்பா. அப்பா எங்கப்பா போ, எங்கப்பா போவே பாடலாமா? ஒரு இரு வரிகள் ஆமென். எங்கப்பா போவேன் சத்தமாய். உங்க பிரச்சனத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. ஆமென். ஆமென். எங்கப்பா நான் போவேன், எங்கப்பா நான் போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு. ராஜா உன் பிரசன்னம் போதுமப்பா, எப்போதும் எனக்கு போதுமப்பா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்தை எப்போ தேடணும்? அதிகாலையில் தேடணும். எப்போ தேடணும்? அதிகாலமே தேடணும். அதிகாலை தான் அந்த மன்னா வரும். அந்த மன்னா எப்படிப்பட்டது? யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? மன்னா எப்படிப்பட்டது? கொத்தமல்லி போன்று எத்தனை சுவை உள்ளது. எப்படிப்பட்ட மன்னா அது? ஆமே. அந்த மன்னாவை குறித்து பார்த்தோம். தேன் கலந்த பணியார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறந்துட்டோம் பார்த்தீங்களா? மறந்துட்டு பார்த்தீங்களா? அறிந்து புரிந்து, நானே ஆண்டவர் என்பதை அறிந்தோம் புரிந்தோம், ஞாபகம் இல்லை நமக்கு. வீண், எல்லாம் வீண். காற்றை பிடிப்பதற்கு சமம். காற்றை பிடிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் நம்ம வார்த்தையை கேட்குறோம், இந்த காலை கேட்குறோம், இந்த காலை விட்டுறோம். யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அது உள்வாங்கிக்கிறாங்க, அவங்க மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஆமென். இப்போ நம்முடைய சிந்தனை எங்கே போச்சு? இதனால் இத்தனை நாள், அதனால தான் இன்னைக்கு உன் ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவரிடம் விட்டுவிடு. ஆண்டவரை அறிந்து, ஆண்டவரை புரிந்து. எப்படி ஆண்டவரை அறியணும் புரியணும்? பேரன்போடு நீதியோடு. நீதியோடு என்று சொன்னால் முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு அன்போடு. அதுதான் நீதி. நீதி என்று சொன்னால் நேர்மையோடு அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை. தேன் பணியாரங்க. எசேக்கியேலில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்க 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். புலம்பல்களும் கதறுகளும் நிறைந்த வார்த்தைகளை சுருளட்டை கொடுக்கிறார். அதை அவர் தின்றுவிடு என்று சொல்கிறார். தின்றும் பொழுது வாயிலே அது போகுது, வயிற்றிலே அது கசந்தது, ஆனால் நாவிலே அது தேன் போல இனித்தது. அல்லேலூயா. அதனால தான் உன் ஆன்மகுருவுக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவரோட விட்டுவிடு. அவர் சொல்றதுக்கு நீ ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உண்மையோடு காத்திருக்க வேண்டும். நேர்மையோடு பங்கு பெறணும். நேர்மையோடு அவர் சமூகத்தில் உட்காரணும். அதனால தான் இன்னைக்கு அன்பு குரு பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்படுறது. அதுவும் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக இயேசு சொல்லுவார். யோவான் 13:13 நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமாகிய நான்
உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். காலடிகளை கழுவ ரெடியா? காலடிகளை கழுவ ரெடியா? ரெடி. இவர்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. காலடிகள் ரெடி என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேர் பெற்றவர்கள். யோவான் 13:17 இவற்றை நீங்கள் இங்கே அறிந்து, இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேர் பெற்றவர்கள். நடக்கணும். அதனாலதான் பேதுரு சொல்லுவார், அப்படி என்றால் பேதுரு சொல்லுவார் ஆண்டவர், இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. இப்போ ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் மற்றவர்களை மன்னித்து, அல்லேலூயா, ஏற்றுக்கொண்டு, அதுதாங்க உண்மையான மன்னிப்பு. முதல்ல மன்னிக்கணும், ரெண்டாவது ஏற்றுக்கொள்ளணும். அன்பு செய்கிறேன் சொல்லிட்டு வெறுப்பு வைராக்கியத்தை காட்டுறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய உறவை கட் பண்ணிடுறீங்க. கம்யூனிகேஷன் கட், எல்லாம் கட், ஆசீர்வாதமும் கட். இல்லையா? அதனால தான் இயேசு சொல்றாரு லூக்கா 15ஆம் அதிகாரத்தில், காணாமற் போன மகனை குறித்து, ஆடை குறித்து பார்த்தோம், கண்டுபிடித்து விட்டேன், நண்பர்களையும் அண்டை விட்டாரை அடைத்து என்னோடு மகிழுங்கள், காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன். அதனால தான் சொல்றாரு லூக்கா 15:7 வாசிக்க கேட்போம். ஆமென். அது போலவே மனமாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகத்தில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவரிடம் விட்டு விடுவோம். ஆமென். அதனாலதான் இந்த காணாமல் போன திரக்மாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அம்மா என்ன செய்யறாங்க? வீட்டை பெருக்கி எண்ணெய் விளக்கை ஏற்றி கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுகிறார். கண்டுபிடிச்சதும் என்னோடு மகிழுங்கள், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வாறே மனமாறிய 10 மனமாறி ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். காணாமல் போன ஆட்டுக்குட்டியை குறித்து தன் நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் என்ற மகிழ்ச்சி, உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி, சுற்றத்திலே மகிழ்ச்சி, சொந்தங்கள் பத்தியிலே, கணவன் மனைவி பிள்ளைகள் மற்றும் அனைவரிடத்திலே மகிழ்ச்சி. காணாமல் போன திரக்கா கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி. எப்படி அந்த இடத்துல மகிழ்ச்சி? அந்த பெண்ணுக்கு 10 திரக்கமா இருக்குது, 1 காணாமல் போயிடுச்சு. அந்த 1 கண்டுபிடிக்கும் வரை தேடுகிறார். கண்டுபிடித்து விட்டேன். மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி. அல்லேலூயா. தேவையில்லாத மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட பாவியை குறித்து விண்ணுலகில் மகிழ்ச்சி. விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி. விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி. நம்பர் 1.
ஆடு கிடச்சிச்சுன்னா வீட்டில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுற்றத்தார் எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி. அல்லேலூயா. விண்ணுலகில் மகிழ்ச்சி, வானதூதர்களுடைய மகிழ்ச்சி. மனமாறிய பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும். இப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலிமை உள்ளவர்கள் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். அப்போ பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன். இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா யாருக்கு மகிழ்ச்சி? ஆண்டவருக்கு. இப்ப பாருங்க, காணாமல் போன ஆட்டை குறித்து வீட்டில் மகிழ்ச்சி, நண்பர்களிடையே மகிழ்ச்சி. காணாமல் போன பாவியை குறித்து மின்னுலகில் மிகுதியான மகிழ்ச்சி. காணாமல் போன மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிகுதியான மகிழ்ச்சி. ஆட்டு காணாமல் போயிடுச்சு, வீட்டுக்குள்ளே நண்பர்களையும் அண்டை வீட்டாரோடைய எல்லாருடைய மகிழ்ச்சி. அப்போ அந்த தேவையில்லாத 99 ஆடுகளை குறித்து, அந்த நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறு ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி. அடுத்து மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதர்களிடையே மகிழ்ச்சி. கடவுள் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் அவர் செயலாற்றுகிறார் என்பதை நாம் பெருமை பாராட்டும் பொழுது ஆண்டவரும் போதகருமாகிய அவருக்கு மகிழ்ச்சி. அப்ப யாருக்கு அதிக மகிழ்ச்சி? ஆண்டவர். நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால்தான் ஊதாரி மைந்தன் கதை நமக்கு தெரிந்த காரியம்தான். நேரம் குறைவாக இருப்பதினால் அதை மீண்டும் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். ஆண்டவரிடத்தில் திரும்புவோம், மனம் மாறுவோம். நமக்குள்ளே இருக்கிற வெறுப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை எல்லாத்தையும் தூக்கி பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். நமக்குள்ளே இருக்கிற வெறுப்பு, வைராக்கியம், கோபம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி போடுங்க போடுங்க போடுங்க, அழிவே நிச்சயம். உதாரி மைந்தனை போல தன் சொத்துக்களை எல்லாம் இழந்தான், காசு பணத்தை எல்லாம் இழந்தான். உலக சிற்றின்பத்திலே, சுகபோகத்திலே, உலக சிற்றின்பத்திற்காக தன்னையே மறந்து உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உலகத்தில் எல்லா ஆசாவாசங்களையும் அனுபவிக்க வேண்டும், உலகத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி ஓடி 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 எல்லா காசையும், நண்பர்கள், சொந்தம், பந்தம் எல்லாரோட இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒன்றுமே இல்லாத போது பன்றி கூட்டில் வந்து அந்த பண்ணி கொடுக்கிற உணவை கூட கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாத போது அவன் மனமாற்றம் அடைகிறான். அவன் உள்ளத்திலே எப்படி இருந்திருக்கும்? அந்த தகப்பன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஒவ்வொரு நாளும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்திருப்பார். வருவானா, இங்கே வரானா, இங்கே வரானா, இங்கே வரானா. ஆனால் அவன் உள்ளத்தை மாற்றுகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் மாற்றுவார். இந்த கழுதைக்குட்டி ஆண்டவருக்கு தேவை. கட்டப்பட்ட கழுதைக்குட்டி ஆண்டவருக்கு தேவை. அதை அவிழ்த்துட்டு வாங்க. அவங்க கேட்டாங்கன்னா சொல்லு, அது ஆண்டவருக்கு தேவை. நீ ஆண்டவருக்கு உண்மையும் நேர்மையோட ஊழியம் புரிய வேண்டும் என்று சொன்னால் உபத்திரவம் உண்டு. எல்லா உபத்திரவம் உனக்கு உண்டு. உபத்திரவம் உண்டு, மறந்து போகாது. உபத்திரவம் உண்டு தேவ பிள்ளைகளே. உபத்திரவம் எல்லாம் முடியாது.
மார்க் 10:28 சொல்றாரு, பேதுரு இயேசுவிட பார்த்துட்டு, பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றவர்களாயிற்றே என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் ஆமென் 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 ஆமென். விட்டு விட்டாயா, விட்டு விடுகிறீர்களா? நீ கேள்வி அதுதான். உன் ஆன்மகுருவுக்கு கீழ்ப்படுது அனைத்தையும் அவரிடம் விட்டு விட்டீர்களா? விட்டு விட்ட எவரும், அதை விட்டா மட்டும்தான் அதை விட்டு விட்ட எவரும். அப்ளிகேஷன் கண்டிஷன் அப்ளை. என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்பொருள்களையோ விட்டுவிட்ட எவரும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். விட்டுவிட்ட எவரும். அதனால தான் இன்னைக்கு உன் ஆன்மகுருவுக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவரோட விட்டுவிடு. இயேசு சொல்றாரு, நான் உங்களை நண்பர்கள் என்றேன், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். அவ்வாறு கூப்பிடுவது முறையே, நான் போதகர் தான் ஆண்டவர் தான், ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்ற உள்ளத்தோடு அவனுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவ பிள்ளைகளை தொடர்ந்து இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. இயேசுவின் ரத்தம் என் மேலே, அவருடைய ரத்தத்தின் ஜெயம். ரத்தம் என் மேல் கழுவப்பட்டு, உடைய ஒரு துளி ரத்தம், ஒரு துளி ரத்தம் எங்கள் மேல் கழுவப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரை ஒரு துளி ரத்தம். ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே சொல்லி ஒரு துளி ரத்தம் என் மேலே விழட்டாண்டவரே, ஒரு துளி ரத்தாண்டவரே. அந்த போர் வீரன் ஈட்டியில விழாவில குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு எழுந்தது. அவன் கண்களில் பட்ட பொழுது அவன் கண்கள் பார்வை குறைந்தவனாக இருந்தான். பார்வை பெற்றது போல ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தவனுடைய இரத்தத்தின் தண்ணீரினால் நாங்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இன்று எங்கள் கண்களை நீர் திறந்தருட ஆண்டவரே. என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்பொருள்களையோ விட்டுவிட்ட எவரும். உன் ஆன்மகுருவுக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவருடைய விட்டுவிடு என்ற சிந்தனையோடு என் இலக்கத்தின் செய்திகள் வழியாக நிறைய ஆன்மாக்கள் தன்னிடம் நெருங்கி வர வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் அவரது அன்பு, அவரது இரக்கம் அதிகமாக அறியப்படும். என் குழந்தாய், இந்த பணியில் யார் எனக்கு அதிகம் உதவக்கூடும் என்று நினைக்கிறாரோ அவரிடம் இது பற்றி கூறும்படி உன் ஆன்மாவின் பொறுப்பாளரிடம் சொல் என்ற இறையிறக்கத்தின் செய்தி. நான் செயலாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தாய். உனது பணி ஜெபிப்பது மட்டுமே. உன் ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவரிடம் விட்டுவிடு என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக 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 என்று ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென் 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 ஆமென்.